வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோங்க. சமையல் வீடியோ கிடையாது, கோவிலுக்கு போனோங்க. அந்த வீடியோ தாங்க. இங்கே விழுப்புரம் பக்கத்தில் திருவாமாத்தூர்னு ஒரு கோவில் இருக்குங்க. ரொம்ப புகழ்பெற்றது, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததும் கூட. நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணுன்னா தயவுசெய்து ஒரு முறை போயிட்டு வாங்க. இதுதான் வந்துட்டு சிவன் இருக்கிற இடம். தான் என்ட்ரன்ஸு. இந்த கோபுரத்துக்குள்ளே தான் அப்படியே உள்ளே வரணும் நம்ம என்ட்ரன்ஸு. இங்கே வந்துட்டு சிவன் இருக்கிறாரு. அந்த சிவன் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்துட்டு அபிராமி அம்மா இருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு இங்கே தான் நந்தி எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? சூப்பராக செம்மையாக இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணாங்கங்க. அதனால் கோபுரம்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணி நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கோவிலில் வந்துட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. 80ஆம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம், எல்லா கல்யாணமும் பண்ணுவாங்க. இப்போ கூட வந்துட்டு சூரசம்ஹாரம் கூட இங்கே நடந்ததுங்க. அதனால் ரொம்ப வருஷத்துக்கு கோவிலுங்க, ரொம்ப புகழ்பெற்றதுங்க. சரிங்களா? யாராச்சும் போகலைன்னா தயவுசெய்து ஒரு முறை வந்து போங்க. இதான் வந்துட்டு இங்கே தான் வந்து நந்தி பாருங்கள், பெரிய நந்தி இருக்கார் பாருங்கள், பெரிய நந்தி. சரிங்களா? சூப்பராக இருக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வந்து போனீங்கன்னா எல்லா தோஷம் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆப்போசிட்டில் தான் நம்ம நந்தி நல்லா அழகாக தெரியுதுங்களா? இப்போ கும்பாபிஷேகம் வந்ததால் எல்லாம் பெயிண்ட் பண்ணி நல்லா அழகாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? திருவாமாத்தூர் சிவன் கோயில் சொன்னால் யாருக்கும் தெரியாதவங்களே கிடையாது. கூகுளில் கூட போட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இந்த சாமி கும்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு அபிராமி அம்மா இருக்காங்க. அந்த கோயில் போய் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்னென்னா இது புராண கதையே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கூகுளில் போடுங்க. திருவட்டப்பாதையில் வந்துட்டு அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்களாம், சத்தியம் பண்ணுவாங்களாமா. சத்தியம் பண்ணிவிட்டு அண்ணன் வந்துட்டு பொய் சத்தியம் பண்ணிடுவான். அப்போ வந்துட்டு பாம்பு வந்துட்டு அவன்கிட்ட போகும். அப்போ வந்து மம்முட்டியால் வெட்டிடுவாங்க. அப்போ 3 துண்டாயிடும். தலை தான் வந்துட்டு தும்பூர், வால் வந்துட்டு பாருங்கள் முத்தாம்பிகை அம்மன் இங்கே தான். வால் வந்துட்டு இங்கே இருக்கும், நடுக்கண்டமும் தலையும் வந்துட்டு தும்பூரில் இருக்குங்க. இதுதான் இதுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த சாமி இருக்காங்கல்ல, அவங்க செஸ்ஸில் தான் அந்த வால் இருக்குது அப்படின்னு திருவட்டப்பாறையில் தான் சத்தியம் பண்ணதுங்களாம். சரிங்களா?